இங்கே பாருங்களேங்க, நான் பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தேனா, அப்போ அதில் ஒரு வசனம் போட்டிருந்ததுங்க. "நீ உன் எதிரிக்காண்டி ஜெபம் பண்ணு" அப்படின்னு போட்டிருந்ததுங்க. அதை எப்படி ஜெபம் பண்ண முடியும் எதிரிக்காண்டி? இல்ல நண்பர்களே நம்மளை விட்டு தாண்டி ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போனாலே அவங்கள எப்படி இழுத்து போடலான்னு நம்ம மனநிலை இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி போய் எதிரிக்கு ஜெபம் பண்ணுவோம்? எங்கள் வீட்டுக்கு ஒரு சின்ன பையனை கூட்டிக்கிட்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்கங்க. நான் உடனே சரி அவனுக்கு ஒரு 2 வயசு இருக்கும். உடனே நான் என்ன செஞ்சேன், ஒரு சாக்லேட் எடுத்து கையில் குடுத்தேன். உடனே அவன் இன்னொரு கைய நீட்டினான். சரி குழந்தை நீட்டுதேன்னு இன்னொரு சாக்லேட் குடுத்தேன். அவங்க அம்மால்ல "ஏக்காக்கா குடுக்காதீக்கா போதும்" அப்படின்னுச்சு. "இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்னேன்." உடனே அவங்க அம்மா என்ன சொன்னுச்சு, "சரி ஒண்ணு நீ சாப்பிடு, ஒண்ணு அண்ணனுக்கு கொண்டு போ" அப்படின்னு சொன்னுச்சு. "குடுத்துர்லாம்" அப்படின்னு சொன்னுச்சு. டகார்னு உரிச்சு வாய்க்குள்ள போட்டாங்க அந்த பையன். போட்டுட்டு அவனால 2 சாக்லேட்டையும் ஒண்ணா முழுங்க முடியல. சாக்லேட் பெருசா இருந்ததுனால 2யும் ஒண்ணா பண்ணதுல அவன்ல உள்ள போட்டு மாட்டிக்கிச்சுங்க வாய்க்குள்ள. அவனால துப்பவும் முடியல, முழுங்கவும் முடியல. ஒரே இருமலு. உடனே அவங்க அம்மா அத பிடிச்சு கஷ்டப்பட்டு எடுத்து விட்டுச்சு. எடுத்து விடவும், இப்ப பாருங்க 2 வயசு குழந்தைக்கே கூட பிறந்த அண்ணனுக்கு குடுக்கக்கூடாதுன்னு நினைவு வருது. அப்ப நம்மள போய் எதிரிக்கு ஜெபம் பண்ணுன்னா எப்படிங்க ஜெபம் பண்ணுவோம்? இல்ல. அப்ப நான் அந்த வசனத்த யோசிச்சு பார்த்தேனா, அப்புறமா கடவுள் அவருக்கு எவ்வளோ அன்பு இருக்கும் பாருங்க. நல்லோர் மேலேயும், தீயோர் மேலேயும் மழை பெய்ய பண்றாரு. இல்ல நம்ம எதிரிக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா, அவரோட பிள்ளையா இருக்கணும்னா, "நீ என்ன மாரி தான் இருக்கணும்" அப்படின்னு நமக்கு கத்துக் குடுக்குறாருங்க. ஆனா நம்ம அந்த அளவுக்குலாம் செய்ய மாட்டோம். அப்பதாங்க எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துல வந்தது. கேட்குறீங்களா? கன்மலையின் சிகரங்களில் தேவன் வாழ்கிறார். காத்தடிக்கும் திசையிலெல்லாம் பறந்து செல்கிறார். அந்த கன்மலையின் சிகரங்களில் தேவன் வாழ்கிறார். காத்தடிக்கும் திசையிலெல்லாம் பறந்து செல்கிறார். வானத்திலே மேகம் போல கலைந்து செல்கிறார். அவர் வானத்திலே மேகம் போல கரைந்து செல்கிறார். பூமியிலே நதியைப் போல சுத்தி திரிகிறார். தேவன் பூமியிலே நதியைப் போல சுத்தி திரிகிறார். கன்மலையின் சிகரங்களில் தேவன் வாழ்கிறார். காத்தடிக்கும் திசையிலெல்லாம் பறந்து செல்கிறார். அப்படி இருந்ததுங்க. அவர் பார்த்தீங்களா? கடவுளா இருக்க போய் தான் அந்த மாரி இருக்கிறாரு. மனுஷங்க நமக்கு அந்த மனநிலை வருமா வராதான்னு தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போமே. அவரோட பிள்ளையா இருந்து தான் பார்க்கலாமேன்னு நீங்க நெனச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும் பாருங்களேன். இல்ல நம்மளும் கடவுள் மாரி இருக்கணும்னா அவர நேசிக்கிறோம் இல்லையா? அப்ப அது மாரி இருந்து பார்ப்போம். பாய்.